விஜய் ஒரு மாசம் கூட ஆகல இன்னும். நீங்க விமர்சனம் 1000 வைக்கிறீங்க. வந்த உடனே சில திட்டங்கள் அவர் அமுல்படுத்தி இருக்காரு. இந்த திட்டம் அவர் என்ன சொன்னாரு, பொறுத்திருங்க நிச்சயமா நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைவேற்றுவேன்ட்டாரு. அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதத்தை தாண்டல. இந்த சூழ்நிலையில விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது முதல்வரா ஒருத்தவங்க யார் இருந்தாலும் விமர்சனம் வரணும். என்னமோ திமுக நல்ல முறையில் இந்த நாட்டை ஆண்டா மாரி இல்ல. மாற்றம் தேவை என்று இளைஞர்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்ததுனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப திமுக ஆட்சியில உதாரணமா எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க பத்திரிகையாளர், நாங்க எங்களுடைய பத்திரிகையாளர்லாம் 20, 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பத்திரிகையில அங்கீகரிக்கப்பட்டு அதுல தொடர்ச்சியா கவர்மெண்ட்ல அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அது அம்மா ஆட்சியிலும் சரி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, எடப்பாடியார் இருக்கும்போது கூட அது வழங்கப்பட்டது. இப்ப திமுக ஆட்சி ஸ்டாலின் வந்த பிறகு அந்த அடையாள அட்டை வழங்கல. யாரு கண்ட்ரோல்ல போனாருன்னு தெரியல. இன்று நாமும் நக்கீரன் கோபால் தான் அந்த ஊடகத்துறையை இயக்குறாங்க. அவங்க ஒரு கமிட்டிக்கு ஆளு அவங்க போடுறதுதான் கமிட்டி. அந்த கமிட்டியில செய்தித்துறை கமிட்டியில என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் யாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கார்டு கொடுக்காத, நாங்க தான் ஒரிஜினல் பத்திரிகையாளர்ன்ட்டு ஒரு 10 பேரை கொண்டு போய் உள்ள வச்சு கமிட்டியில உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த 40 ஆண்டு காலம் வேலை பார்த்த பத்திரிகையாளர்களை எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பொழப்பு தேடி போறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தாங்க திமுக ஆட்சி. அப்ப பொதுமக்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இப்படி நிலைமைன்னா பொதுமக்களுக்கு என்ன நிலைமைன்னு நினைக்கிறீங்க? முதல்ல சிந்திக்கணுங்க. பத்திரிகையாளர் மத்தியிலே இந்த மாதிரி வருது. வீடு விட வாசலா போஸ்டர் ஒட்டினாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகாரம் ரத்து பண்ணப்படுது, இதை முதல்வர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும் போஸ்டர் கூட அடிச்சு ஒட்டினாங்க. அது நைட் அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆட்சி நடந்தது இதெல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு அப்புறம் பத்திரிகையாளர்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனும் விமர்சனம் பண்ணதான் செய்வான். இது முதல்ல புரிஞ்சு நடங்க.